ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து டே 47 இன்னைக்கு. இன்னைக்கு வந்து டே 47. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா A3C. அந்த டாபிக் வந்து பார்க்க போறோம். நேத்து பார்த்த டாபிக் பாத்தீங்கன்னா டீப் கன்வல்யூஷனல் கியூ லேர்னிங் அந்த டாபிக் பார்த்தோம். லைக் டே 1ல இருந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டே 1, டே 2, டே 3 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி இந்த மூணும் பார்த்தோம். டே 4 டு டே 14 வந்து பைத்தான் பார்த்தோம். டே 15 டு டே 30 வந்து பாத்தீங்கன்னா மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். டே 30 டு டே 40 பாத்தீங்கன்னா டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் பார்த்தோம். டே 41, 42 நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். டே 43 வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு டே 47ல வந்து இன்னைக்கு இருக்கிறோம். A3C. Am I right, Irfan? Yes, A3C. ஓகே. ஸோ நேத்து வந்து நம்ம பார்த்த டாபிக் பார்த்தீங்கன்னா டீப் கன்வல்யூஷனல் கியூ லேர்னிங். நான் ஒரு 4 டேஸ் ஒரு 1 வீக்கா கொஞ்சம் பிஸியாவே இருந்தேன். அதனால ரெக்கார்டிங் இன்னுமே போடலனா. ஸோ இன்னைக்கு தான் லைக் நேற்று ஆக்சுவலா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அந்த நம்ம ஜூம் இது. ஸோ இன்னைக்கு நான் ரெக்கார்டிங் எடுத்துருவேன். எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருச்சு, கிளவுட்ல இருக்கு. ஐ வில் பி டேக்கிங் இட் அண்ட் போஸ்டிங் இட் இன்டு தி யூடியூப் சேனல்ல போட்டுடுவேன். ஸோ நம்ம இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இன்னைக்கு நம்ம செஷனை தொடரலாம். நம்ம யூடியூப் சேனலை மட்டும் பார்த்துட்டு நம்ம செஷனை தொடரலாம். யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா bigdatahandson.com. bigdatahandson.comல பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே பதிவிறக்கம் செஞ்சிருப்போம். லாஸ்ட் 5 டேஸா 6 டேஸ் 39 செஷன் தான் கடைசி செஷன் போட்டிருக்கிறோம். 40, 41, 2, 3, 4, 5, 6. ஸோ 46, இன்னைக்கு 47வது செஷன். டோட்டலா வந்து 8 செஷன் வந்து விடுபட்டிருக்கு வீடியோல. ஸோ 8 செஷனோட வீடியோவும் வந்து இன்னைக்கு நாங்க போட்டுடுவோம். நேத்தோட செஷன் மட்டும் வந்து நான் கொஞ்சம் எக்ஸப்ஷனலா வைங்க. நேத்து வந்து நம்ம ஜூம் ரீசார்ஜ் பண்ணாம நம்ம எடுத்துட்டோம். அதனால அந்த ரெக்கார்டிங் சரியா விழுவாம இருக்கு. அதை வந்து நம்ம திரும்ப லோட் பண்ணிட்டு திரும்ப செஷனை எடுத்துட்டு நாங்க லோட் பண்ணிடுவோம். அதாவது நேத்தோட செஷன் நம்பர் வந்து டே 46. டே 46 டாபிக் பாத்தீங்கன்னா டே 46ஓட டாபிக் வந்து டீப் கன்வல்யூஷனல் கியூ லேர்னிங். அந்த டாபிக் மட்டும் நம்ம திரும்ப ரெக்கார்டிங் பண்ணி அந்த செஷனை வந்து லோட் பண்ணுவோம். டே 47 வழக்கமா ரெக்கார்ட் ஆகுது. நம்ம செஷன் தொடரலாம். இர்ஃபான், நீங்க இப்ப கண்டினியூ பண்ணலாம். இர்ஃபான் செஷன். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அல்காரிதம் வந்து A3C. ஸோ A3Cனா என்ன அர்த்தம்னா 3 A's இருக்கும் அது பேரில். அதாவது அசிங்க்ரோனஸ், ஆக்டர் கிரைட்டிக், ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 3 ஏ இருக்கு இல்லையா, அதனால A3C அப்படின்னு சொல்லிட்டான். அசிங்க்ரோனஸ், ஆக்டர் கிரைட்டிக், ஏஜென்ட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து A3C மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ A3C மாடலோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, மற்ற அல்காரிதம்ஸை விட இது என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ சப்போஸ் நம்ம நேற்று பார்த்த அந்த கன்வல்யூஷனல் நியூரல் நெட்வொர்க்கே எடுத்துக்கோங்களேன், கன்வல்யூஷனல் கியூ லேர்னிங். ஸோ அதில் வந்து நம்மக்கிட்ட ஒரே ஒரு மாடல் தான் இருக்கும். அந்த ஒரு மாடல் வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து சம் ஆக்ஷன்ஸை போட்டு அது ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஒரு மாடல் தான் ட்ரெயின் ஆகும். ஆனால் இந்த இடத்துல வந்து அதாவது A3Cயில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு குளோபல் நெட்வொர்க் வச்சுருப்போம். ஓகேங்களா, குளோபல் நெட்வொர்க்குங்கிறது நம்ம குளோபல் மாடல்னு வச்சுக்கோங்க. அந்த குளோபல் மாடலில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒர்க் பண்ணுறதை விட, ஓகேங்களா, ஒருத்தர் அந்த மாடலை ட்ரெயின் பண்ணுறதை விட நிறைய பேர் சேர்ந்து அந்த மாடலை ட்ரெயின் பண்ணால் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் சீக்கிரமாகவும் என்ன பண்ணலாம், அந்த மாடலை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணலாம் இல்லையா. அதுதான் இந்த A3Cயோட கான்செப்டே. ஸோ ஒரு மாடலை நிறைய பேர் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஒரு குளோபல் நெட்வொர்க் இருக்கும். அந்த குளோபல் நெட்வொர்க்கில் இருக்கிற அந்த அதான் நம்ம நியூரல் நெட்வொர்க்கு, இந்த ஒர்க்கர்ஸ் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோன்னா ட்ரெயின் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு ஒரு என்விரான்மெண்ட்லேயும்
இண்டிவிஜுவலா வந்து சம் ஆக்ஷன்ஸ் போடுவாங்க. ஓகேங்களா? சம் ஆக்ஷன்ஸ் வரத அந்த ஆக்ஷனுடைய ரிவார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபல் நெட்வொர்க்ல அப்டேட் ஆயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ எல்லா ஒர்க்கர்ஸும் சேம் நெட்வொர்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அது வந்து என்ன ஆகும்? ஷேர்டு மெமரீஸா இருக்கும். ஓகேங்களா? நம்ம மெமரீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? மெமரீஸ்னா என்னது? நம்ம நேத்து பார்த்துருப்போம். அதாவது ப்ரீவியஸ் நடந்த இந்த விஷயத்த வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம மெமரி பண்ணி வச்சுட்டு, மறுபடியும் ஒரு தடவ அது ரீகால் பண்ணுவோம். ஸோ அந்த மாரி இந்த ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ குளோபல் மெமரி இருக்கும். மெமரீஸ வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு ஒரு ஒர்க்கர்ஸும். ஓகே. ஸோ இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, மல்டி த்ரெடிங் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். த்ரெடிங்னா நமக்கு தெரியும். அதாவது ஒரு வேலைய நெறைய பேர் சேர்ந்து ஒரே நேரத்தில செய்றது. ஓகேங்களா? அதுதான் வந்து மல்டி த்ரெடிங் கான்செப்ட். ஸோ அது வந்து நம்ம பைத்தான்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். ஓகே. அதுவும் இல்லாம இந்த ஏ3சி மாடல் பார்த்தீங்கன்னா, 2 கிரைட்டீரியா யூஸ் பண்ணுது. அதாவது பாலிசி இட்டரேஷன், வேல்யூ இட்டரேஷன். ஓகேங்களா? இது நம்ம வந்து தனித்தனியா தான் யூஸ் பண்ணியிருப்போம் இதுவரைக்கும். பாலிசி இட்டரேஷன் சொல்லி தனியா இது பண்ணியிருப்போம். வேல்யூ இட்டரேஷன் அதாவது கியூ லேர்னிங்ல பண்ணியிருப்போம் இல்லையா? வேல்யூ இட்டரேஷன் சொல்லி தனியா பண்ணியிருப்போம். இப்ப இந்த ஏ3சி மாடல் பார்த்தீங்கன்னா, 2த்தையுமே கம்பைன் பண்ணி வேலை செய்ய போகுது. அதாவது பாலிசி இட்டரேஷனும் இருக்கும், வேல்யூ இட்டரேஷனும் இருக்கும். ஸோ இப்போ இந்த 2த்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கம்பைன் பண்றதுனால மோர் எஃபிஷியன்ட்டாவும் ஒர்க் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுவும் இல்லாம நானே கூட நேத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த ஏ3சி மாடல்ல. ஆ அதாவது கன்வல்யூஷனல் அந்த கியூ லேர்னிங்கை விட ஏ3சி மாடல் ரொம்பவே வேகமா வந்து ட்ரெயின் ஆச்சு. அதுவும் இல்லாம அதோடைய ஒர்க்கிங் ட்ரெய்னிங் ப்ராசஸ் ரொம்ப வேகமா இருந்துச்சு. டெஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா, வேகமா அது பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ, அதனால ஐ திங்க் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனலாவே இந்த ஏ3சி மாடல் வந்து ஈஸியா தான் தோணுது. ஓகே சாரி எஃபிஷியன்ட்டா தோணுது. ஸோ, இதில வந்து நெறைய ரிசோர்ஸஸ் அவைலபிளா இருக்கு. இந்த ஏ3சி மாடலுக்கு. அதில ஒரு ரிசோர்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். அது ரொம்பவே ஈஸியா இருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ, அதனால அதுதான் நான் இன்னைக்கியோட செஷன்ல எடுத்திருக்கேன். ஸோ, அதோட லிங்க் நான் போஸ்ட் பண்றேன். வேணா பாருங்க. ஓகே. ஸோ, டென்சர்ஃப்ளோ தான் அது பண்ணியிருக்காங்க. டென்சர்ஃப்ளோலேருந்து. ஓகே. ஸோ, அந்த கோட வந்து நான் ஸ்பைடர்ல ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ, இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோடு வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ற மாரி அவங்க ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து சொல்லியிருப்போம் இல்லையா? அதாவது ஒரு அப்ளிகேஷன அதுக்கு சம் ஆர்குமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணி ரன் பண்ற மாரி இது. ஓகே. ஸோ, அந்த மாரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்குமெண்ட்ஸ். அதாவது என்ன அல்காரிதம் சூஸ் பண்றது? ட்ரெய்னிங் பண்ணணுமா? இல்ல டெஸ்டிங் பண்ண போறீங்களா? அந்த லேர்னிங் ரேட் என்னது? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம கமாண்ட் லைன்ல சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்ப இதான் நம்மளுடைய டைரக்டரி. அங்க தான் வந்து இந்த ஃபைல் இருக்குன்னு வைங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிப்பேன். டெர்மினல ஓப்பன் பண்ணிட்டு, அப்ப அந்த ஃபைல வந்து நான் ரன் பண்ணணும் இல்லையா? ரன் பண்றதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? கோண்ட ஆக்டிவேட்ன்னு குடுக்கணும். ஏன்னா நம்ம அந்த லைப்ரரீஸ் எல்லாம் அனகோண்டால தான் என்னுடைய லைப்ரரீஸ் எல்லாம் இருக்கு. அதனால நான் கோண்டா என்விரான்மென்ட்ட என்ன பண்ணிக்கிறேன்? ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஆக்டிவேட் பண்ண பிறகு ரன் பண்றதுக்கு ஜஸ்ட் பைத்தான் ஏ3சி கார்ட்போலே டாட் py. இப்போ இதில் வந்து ஆர்குமெண்ட்ஸ்லாம் பாஸ் பண்ணணும். அவங்க சம் ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அல்காரிதம் சூஸ் பண்ணணும், அதாவது ஏ3சி யூஸ் பண்ணணுமா, இல்லை ரேண்டமாக ஏதாவது ஒரு ஏஜென்ட் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் இனிஷியலாக அது வந்து ட்ரெயின் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கலன்னா டெஸ்டிங் தான் அது பண்ணும். இப்போ நம்ம வந்து நியூவாக தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நியூவாக தான் ட்ரெயின் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும். அந்த ஆர்குமெண்ட் வந்து கொடுக்கணும். ட்ரெயின் அப்படின்னு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லேர்னிங் ரேட், அதாவது ஆப்டிமைசருக்கு நம்ம ஆப்டிமைசர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆடம். அதுக்கான லேர்னிங் ரேட் என்னவா வைக்கணும்? 0.001 அதான் டிஃபால்ட் ஒன். அதே மாதிரி அப்டேட் ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்லி நம்ம லெட்டர் பார்ப்போம். அந்த கோட் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்ப்போம். ஸோ இப்போ குயிக்காக சொல்லணும்னா அப்டேட் ஃப்ரீக்வன்சிங்கிறது அதாவது நம்ம ட்ரெய்னிங் அப்போ ஒரு 20 எபாக்ஸ் நடந்த பிறகு 20 எபிசோட்ஸ் நடந்த பிறகு என்ன பண்ணும்னா அந்த மாடலை வந்து அப்டேட் பண்ணும். மாடலை அப்டேட் பண்ணுறது மீன்ஸ் நம்ம வெயிட்ஸை வந்து என்ன பண்ணுவோம்? அப்டேட் பண்ணுவோம். நம்ம ஆப்டிமைசர் யூஸ் பண்ணி அந்த கிரேடியன்ஸை கால்குலேட் பண்ணி அந்த லாஸை கால்குலேட் பண்ணி லாஸ்ட்லேருந்து கிரேடியன்ட்டை கால்குலேட் பண்ணி அதை நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். இதில் நம்மளுடைய இந்த மாடலுடைய வெயிட்ஸில். ஸோ ஹவு ஆஃபன் எத்தனை தடவை நான் வந்து இந்த நம்மளுடைய அந்த மாடலை வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ 20 எபிசோட்ஸ்க்கு ஒரு தடவை அந்த மாடல் வந்து என்ன பண்ணணும்? அப்டேட் பண்ணணும். ஸோ டிஃபால்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம். இல்லை நம்ம வேல்யூ கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மேக்ஸிமம் எபிசோட்ஸ்
எத்தனை எபாக்ஸ் வந்து ரன் பண்ணணும். இப்போதைக்கு நான் வந்து மேக்ஸிமம் எபாக்ஸ் வந்து ஒரு 300 வச்சுப்போம். ரொம்ப ஹியூஜ் வேணாம். எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அது. 1000 வச்சா ரொம்ப லேட் ஆகும். அதனால 300 வச்சுப்போம். மேக்ஸிமம் எபாக்ஸ் 300. ஓகே. அதுக்கப்புறம் காமா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ காமாங்கிறது நம்மளுடைய அந்த டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் ஆர் என்ன சொல்லலாம்னா லேர்னிங் ரேட்டுன்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம கியூ லேர்னிங் நெட்வொர்க் வந்து எந்த அளவுக்கு வேல்யூஸ் வந்து அதை ஸ்டோர் பண்ணணும், அதுதான் வந்து இந்த காமா வேல்யூஸ். இதோட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் எல்லா வேல்யூஸையும். ஸோ இவங்க வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா 0.99 வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே இருக்கட்டும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் சேவிங் டைரக்டரி. அதாவது சேவிங் டைரக்டரி எதுக்குன்னா, நம்ம மாடல் வந்து ட்ரெயின் ஆகுது இல்லையா, அந்த மாடல் ட்ரெயின் பண்ண அந்த வெயிட்ஸை வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க வந்து இந்த சேவ் டைரக்டரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் டிஃபால்ட்டாக ஸ்லாஷ் டெம்ப் ஃபைலில் தான் வந்து ஸ்டோர் ஆகும். இல்லை நம்ம வேணால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா சேவ் டிஐஆரா, சேவ் டிஐஆர், அதுக்கப்புறம் அந்த டைரக்டரி கொடுக்கணும். இந்த டைரக்டரி வந்து நான் என்ன கொடுக்கலான்னா, இந்த டைரக்டரி நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிடுற மாதிரி சேவிங் டைரக்டரி இது. ஸோ இதை வந்து நம்ம சில கோட்ஸில் கொடுக்கணும், ஸ்பேசஸ் இருக்கிறதுனால கொஞ்சம். ஓகே. ஸோ கொஞ்சம் பிக் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் என்னென்ன எழுதியிருக்கேன்னா, godpoly.py ரன் பண்ணுறதுக்கு அதோட கமாண்ட் லைன் ஆப்ஷன்ஸ் ட்ரெயின் பண்ண போகிறேன். எவ்வளோ எபிசோட்ஸ் 300 எபிசோட்ஸ் பண்ண போகிறேன். சேவிங் டைரக்டரி வந்து நம்மளுடைய இந்த டைரக்டரி கரண்ட் டைரக்டரி வச்சுக்கிட்டேன். ஓகே. இப்போ இது ரன் பண்ணோன்னே என்ன ஆகும்னா ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ அந்த ட்ரெயின் பண்ணிங்கிற அந்த மீன் டைம் நம்ம வந்து இந்த கோட் எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்க்கலாம். ஸோ இது எப்படி ட்ரெயின் ஆக ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது அவங்க வந்து காட்போலே அப்படிங்கிற இந்த கேம் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சியை வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம் இது. அதில் அவங்க பண்ணியிருக்காங்க. வேணும்னா நம்ம டிஃப்ரெண்ட் கேம் வந்து நம்ம பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நேற்று பண்ணோம் இல்லையா, அந்த என்னது பிரிக்ஸ் பிரேக் அவுட், அதில் கூட நம்ம இந்த A3C மாடலை அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒர்க்கர் 0, ஸ்டார்டிங் ஒர்க்கர் 1ன்னு காட்டுது இல்லையா, இதெல்லாம் என்னதுன்னா இந்த ஒர்க்கர் தான் நம்மளுடைய அந்த அதாவது நம்ம இந்த இமேஜில் பார்த்தீங்க இல்லையா, மல்டிபிள் ஒர்க்கர்ஸ் வந்து ஒரே என்விரான்மெண்ட்டில் நம்ம வந்து அப்டேட் பண்ணி சேர்ப்போம் இந்த மாடலை. ஸோ என்னுடைய இந்த சிபியூ வந்து கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்குது. அதனால் இது வந்து வெறும் 2 ஒர்க்கராக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே. ஸோ இது வந்து எத்தனை சிபியூஸ் இருக்கோ அத்தனை சிபியூ கவுண்ட்டுக்கு ஒரு சிபியூவுக்கும் ஒரு ஒர்க்கர் மாதிரி அந்த இதில் அது எடுத்துக்கும். ஸோ 20 ஸ்டெப்ஸில் வந்து என்ன ஆயிருக்குன்னா மாடல் வந்து சேவ் ஆயிருக்கு. எங்கே நம்மளுடைய அந்த கொடுத்த டேரக்டரியில் எங்கே சேவ் பண்ணோம் அப்படின்னு கொடுத்தோமோ அந்த டேரக்டரியில் இந்த இடத்துல பாருங்கள், மாடல் godpoly.py 20 ஸ்டெப்ஸ் பர் 20 ஸ்டெப்ஸ்க்கு ஒரு முறை என்ன பண்ணோன்னா அந்த மாடல் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகே. ஸோ அது ஆகட்டும். 170 ஆயிடுச்சு. ஸோ எத்தனை தடவை எவ்வளோ எபிசோட்ஸ் நம்ம ரன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த மாடல் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அந்த கேமை வந்து விளையாடும். ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலான்னா எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக வந்து அவங்க லைப்ரரிஸ் தான் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஜிபியூ இருக்குன்னா நீங்கள் ஜிபியூ யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஜிபியூடைய அந்த டிவைஸ் நேம் வந்து இங்கே கொடுத்தா போதும். நம்மக்கிட்ட இப்போ இல்லை, ஜிபியூ இல்லை. ஸோ அதனால் எம்டியாக இருக்குது. ஓகே. கூட அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணாமே ஜிபியூ நேம் கொடுத்துடலாமா? இல்லை கூடா இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஏன்னா கூடா அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது இன்டர்ஃபேஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம டென்சர் ஃப்ளோ வந்து கூடா மூலியமாக தான் இந்த ஜிபியூவை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கும். ஸோ அதனால் கூடா கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் கூட இன்ஸ்டால் பண்ணிட்டாலே ஆக்சுவலாக இந்த மாதிரி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா டென்சர் ஃப்ளோவே வந்து பார்த்தீங்கன்னா அதுவாகவே ஐடென்டிஃபை பண்ணிக்கும். ஓகே, வந்து ஜிபியூ இருக்குது அப்படின்னு சொல்லி கூட இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடும். கூட இன்ஸ்டால் பண்றதுல நிறைய காம்ப்ளெக்சிட்டி ஃபேஸ் பண்றேன். என்னன்னா டென்சர்ஃப்ளோ வெர்ஷனு, கூடா வெர்ஷனு, CUDN வெர்ஷனு. ஏன்னா எனக்கும் அது தெரியாது ஆக்சுவலா. ஏன்னா நான் அது யூஸ் பண்ணதில்ல. என்கிட்ட ஜிபியும் இல்லை. அதனால ஏதாவது இருந்திருந்தா நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணியிருப்பேன். ஓகே. யூஸ் பண்ணதில்லை அது, அதனால. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து லைப்ரரிஸ் நம்ம
தேவையான அந்த த்ரெட்டிங் அப்படிங்கிற லைப்ரரி. த்ரெட்டிங் இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஒர்க்கருக்கும் பார்த்தீங்கன்னா, மல்டி ப்ராசஸிங் மூலியமா தனித்தனியாக அந்த ஒரே டைமில் மல்டிபிள் ஒர்க்கர்ஸை நம்ம ஒர்க் பண்ண வைப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு ஒர்க்கர்ஸும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க்கர் யார் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஒர்க்கர் 1 இந்த இடத்துல பண்ணியிருக்காரு. இது வந்து ரேண்டமாக வரும். அது அது யார் வந்து திடீர்னு வருவாருன்னு சொல்ல முடியாது. எந்த ஒர்க்கர் வருவாருன்னு சொல்ல முடியாது. ஸோ திடீர்னு ஒரு ஒர்க்கரும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி சில டைம் வந்து ஒர்க்கர் 1 வருவார், அப்புறம் ஒர்க்கர் 0 வருவார். ஸோ இது எல்லாமே ஒரு என்னது த்ரெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு த்ரெட்ஸு. இப்போ நம்மளுக்கு 2 த்ரெட்ஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஜிம் நம்மளுக்கு தெரியும். இது வந்து நம்மளுடைய இந்த என்விரான்மெண்ட் அந்த கேம் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த லைப்ரரி யூஸ் பண்ணுவோம். ஸோ மல்டி ப்ராசஸிங் சேம் அந்த ப்ராசஸிங்காக தான், த்ரெட்டிங்காக தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்பை லைப்ரரி நமக்கு தெரியும், அரேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு. இந்த QU பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லிஸ்ட்டு மாதிரி, நேற்று DQன்னு யூஸ் பண்ணியிருப்போம், அந்த இப்போ வந்து QU யூஸ் பண்ணுறோம். இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க QUன்னு சொல்லி. இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய அந்த மெமரிக்காக தான், மெமரியை ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இது லிஸ்ட் மாதிரி அது. ஓகே. அதுக்கப்புறம் ஆர்க் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆர்குமெண்ட் பாஸர். இதுதான் ஓகே. ட்ரைனிங் முடிஞ்சு போல். முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா, இந்த ரிவார்டு கொடுத்துருக்கு. ஒரு எபிசோடுக்கும் எத்தனை ரிவார்டு, எவ்வளோ ரிவார்டு ஆயிருக்கு அப்படின்னு. ஆக்சுவலாக நேற்று நான் 500 எபிசோட்ஸ் ரன் பண்ணேன். எனக்கு வந்து நியர்லி ரிவார்டு வந்து 400 500க்குள்ளே போயிடுச்சு. ஆனால் இப்போதைக்கு ரிவார்டு வந்து 120க்கு மேலே தான் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ ட்ரைனிங் முடிஞ்சு இல்லையா, இப்போ நம்ம டெஸ்டிங் பண்ணணும்னு வைங்களேன். டெஸ்டிங் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, சேம் அந்த ஃபைலு எடுத்துக்கோங்க. ஃபைல் அதாவது அந்த கமாண்டு எடுத்துக்கிட்டு அதில் இந்த மேக்ஸ் எபிசோட் ரிமூவ் பண்ணிடுங்க. ட்ரெயின் அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட்டை ரிமூவ் பண்ணியிருக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேவ் டைரக்டரி அதே இருக்கட்டும். ஏன்னா வந்து நம்மளுடைய அந்த மாடல் எங்கே இருக்குங்கிறது சொல்லணும். அதுக்காக இந்த ஆப்ஷன் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணும் பொழுது இப்போ வந்து டெஸ்டிங் ஆரம்பிக்கும். அது டெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு விசுவலாக அது காட்டும். வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் சீக்கிரமாகவே இதெல்லாம் ரன் ஆகிடுது. நேற்று நம்ம 10 எபிசோடு தான் நான் போட்டேன் இந்த கன்வர்சேஷனல் கியூ லேர்னிங்க்கு. அந்த அளவுக்கு ஒர்க் ஆகலை அது 10 எபிசோடில். ஸோ ஐ திங்க் A3CA பெட்டர்னு தோணுது. ஓகே. ஸோ இது வந்து நம்ம மாடல் ட்ரெயின் ஆகிருக்கு. ட்ரெயின் ஆன மாடல் வந்து அந்த கேம் விளையாடுது பாருங்கள் எந்த அளவுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் விளையாடிச்சு அது, அதுக்கப்புறம் வந்து போயிடுச்சு. கொஞ்சம் அதால் பேலன்ஸ் பண்ண முடியுது அந்த இதை. மறுபடியும் ரன் பண்ணி காட்டுறேன் ஒன்றா. இது பாருங்கள், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுது அது. அதுக்கப்புறம் முடியல, அதுக்கப்புறம் போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ நம்ம இன்னும் மோர் எபிசோட்ஸ் வந்து ரன் பண்ணால் அதால் இன்னும் எஃபிஷியண்ட்டாக பேலன்ஸ் பண்ண முடியும். ஓகே. அதுதான் ரன்னிங் இப்போ பார்த்துட்டோம். இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஆர்குமெண்ட் பாஸ் லைப்ரரி அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம கொடுக்குற அந்த ஆர்குமெண்ட்ஸை தனித்தனியாக பிரித்து கொடுக்கறதுக்காக, பிரித்து ஒரு வேரியபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஓகே. அதுக்கப்புறம் மேட்ப்ளாட்லிப் நமக்கு தெரியும், நம்ம விசுவலைஸ் பண்ணுறதுக்கு சம் கிராஃப்ஸு. அதுக்கப்புறம் டென்சர்ஃப்ளோ, இதுதான் நமக்கு தேவை. நம்ம இந்த இடத்துல வந்து டென்சர்ஃப்ளோ இம்போர்ட் பண்ணியிருக்கோம், கெராஸு. அதுக்கப்புறம் கெராஸில் இருக்கிற இந்த லேயர்ஸு. ஓகே. இதுக்கு இது பைத்தன்லாம் கொடுத்துருக்காங்க, நான் கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா டென்சர்ஃப்ளோக்குள்ளேயே கெராஸ் இருக்குது, எதுக்கு இதெல்லாம் எடுத்துடலாம். ஓகே. ஸோ டென்சர்ஃப்ளோக்குள்ளேயே கெராஸ் இருக்கணும், பைத்தன் டாட் பைத்தன் போகணுன்னு அவசியமே இல்லை. ஸோ எனிவேஸ், ஸோ நம்ம இது வந்து நம்ம மாடலுக்காக அந்த லேயர்ஸ், அப்புறம் கெராஸ் மாடியூல். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்குமெண்ட்ஸை பார்ஸ் பண்ணி சம் வேல்யூஸை வந்து அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸ்லேருந்து. அதனால தான் நான் இந்த ஃபைலை வந்து எதுலேருந்து ரன் பண்ணேன், கமாண்ட் லைன்லேருந்து ரன் பண்ணேன். ஓகே. கமாண்ட் லைன்லேருந்து ரன் பண்ணால் தான் நம்ம ஆர்குமெண்ட்ஸு கொடுக்க முடியும். ஸோ இதில் கூட கொடுக்கலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரன் பண்ணும் பொழுது அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு மாற்றணும். நம்ம ரன் பண்ண முடியுது என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம் இந்த இதில். ஓகே. ஸோ நம்ம கமாண்ட் லைன்லேயே ரன் பண்ணி போயிட்டோம் அது. ஸோ இது இந்த ஸ்டெப் வந்து நமக்கு அந்த ஆர்குமெண்ட்ஸ்லேருந்து அந்த வேல்யூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக. என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன். அல்காரிதம், A3C கொடுத்துருக்காங்க, இல்லை ரேண்டம். ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது சூஸ் பண்ணலாம். எதுக்குன்னா ரேண்டம்ங்கிறது நம்ம ரேண்டம் ஏஜென்ட். ஸோ அது வந்து நம்ம மாடலில் யூஸ் பண்ணாது. ஸோ ரேண்டமாக ஏதோ சம் ஆக்ஷன்ஸ் எடுக்கும் அது. ஸோ அதனால் அது வேறு. அதுக்கப்புறம் ட்ரெயினிங் கொடுத்திங்கன்னா ட்ரைனிங் ஆரம்பிக்கும். ட்ரைனிங் கொடுக்கலன்னா டெஸ்டிங் தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய லேர்னிங் ரேட்டு,
லேர்னிங் ரேட் அந்த நம்ம ஆப்டிமைசருக்கு அது மாதிரி அப்டேட் ஃப்ரீக்வன்சி எத்தனை எபிசோட்ஸ்க்கு ஒரு தடவை நான் வந்து எத்தனை ஸ்டெப்ஸ்க்கு ஒரு தடவை நான் அப்டேட் பண்ணணும் நம்ம மாடலு அதுதான். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எபிசோட்ஸ் வந்து 1000 டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. எபிசோட்ஸ் வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்காக அதாவது ட்ரைனிங் வந்து எவ்வளோ தூரம் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் காமா வேல்யூ நமக்கு தெரியும், டிஸ்கவுண்ட்ஸ் ஃபேக்டர் இது. அதுக்கப்புறம் சேவிங் டைரக்டரி. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா நம்மளுடைய அந்த மாடல் ட்ரெயின் ஆன மாடல் வந்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சாதான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டெஸ்டிங் பண்ணும்பொழுது அந்த மாடல் அதை யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷனு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இது கிளியரா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஆக்டர் கிரைட்டிக்கு வரும். ஆக்டர் கிரைட்டீரியாங்கிறது தான் நம்மளுடைய இந்த மாடல் இன் சென்ஸ் நம்மளுடைய அந்த நியூரல் நெட்வொர்க். ஓகே, ஸோ இந்த நியூரல் நெட்வொர்க்கில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஸ்டேட் சைஸ் இருக்குது, ஆக்ஷன் சைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டென்ஸ் லேயர் ஆட் பண்ணியிருக்காங்க, பாலிசி லாகிட்ஸ், இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டென்ஸ் டூ வேல்யூஸ் அப்படின்னு இருக்கா. இப்போ டென்ஸ் ஒன்னில் வந்து நம்ம நார்மல் நியூரல் நெட்வொர்க் தான் 100 நியூரான்ஸ் வச்சு இருக்குது, ஆக்டிவேஷன் ரெலோ போட்டிருக்கு. இது என்னது பாலிசி லாகிட்ஸ்னால் என்னது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த A3C மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2 க்ரைட்டீரியா யூஸ் பண்ணுது, பாலிசி இட்டரேஷன், வேல்யூ இட்டரேஷன். ஓகே, ஸோ அப்போ நமக்கு பாலிசி இட்டரேஷனுங்கிறது நம்ம லாஜிக்ஸுங்கிறது நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் என்ன ஆக்ஷன் நான் எடுக்கணும். ஓகே, அதாவது இந்த அவைலபிள் ஆக்ஷன்ஸில் எந்த ஆக்ஷனை நான் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு, அதை ப்ரெடிக்ட் பண்ணுறது இந்த பாலிசி லாகிட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த வேல்யூ இட்டரேஷனுக்காக நம்ம வேல்யூஸ் அப்படின்னு ஒன்று வச்சுருப்போம், அது இந்த டென்ஸ் லேயர்லேருந்து வரும். ஓகே, ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2 டென்ஸ் லேயர் வச்சுருக்கோம். ஒன்று பாலிசி லாக்கெட்ஸ்க்காக, இன்னொன்று வேல்யூஸ்க்காக, வேல்யூ இட்டரேஷன்ஸ்க்காக. ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் நம்ம இந்த மாடல் கிரைட்டிக் மாடலை கால் பண்ணால் ஒரு இன்புட்ஸ் கொடுப்பாங்க அவங்க, அதை நம்மளுடைய ஸ்டேட்டு. அது கொடுத்த பிறகு நமக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டென்ஸ் லேயரில் அனுப்புவோம். ஃபஸ்ட்டு டென்ஸ் லேயரில் அனுப்பி நமக்கு எடுக்கிறது வந்து பாலிசி லாகிட்ஸ், அதாவது எந்த ஆக்ஷன் நான் எடுக்கணும் அதுதான் இந்த லாகிட்ஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆக்ஷன்ஸ் நம்ம என்ன எடுக்கணுங்கிறது இதில் இருக்கும். அதுக்கப்புறம் வேல்யூட்டேஷனுக்காக டென்ஸ் 2 லேயர் யூஸ் பண்ணுறோம். சேம் தான் ரெண்டுமே, 100 நியூரான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த வேல்யூஸ் டென்ஸ் லேயரை நம்ம கால் பண்ணி அது வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம், இந்த ரெண்டுத்தையும், லாகிட்ஸ் அப்புறம் வேல்யூஸ். ஓகே, இது பாலிசி இட்ரேஷனுக்காக, இது வேல்யூ இட்ரேஷனுக்காக. ஸோ இது வந்து நம்மளுடைய இந்த மாடல், நம்ம நியூரல் நெட்வொர்க் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெக்கார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுதான் இந்த ஃபுல்லாக ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனு. இந்த ஹைலைட் ஆகுது பாருங்கள், இது எல்லாமே ரெக்கார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன், இதிலேருந்து இது வரைக்கும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, இந்த ரெக்கார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, ஒரு எப்பாக்கூடிய ரிவார்ட்ஸ் என்ன, குளோபல் ரிவார்டு என்ன, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதாவது அந்த எபிசோடோட ரிவார்டு, யார் ஒர்க் பண்ணா, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம காட்டுது பார்த்தீங்களா இந்த இடத்துல. இந்த பாருங்க, ஒரு நிமிஷம். இந்த இடத்துல காட்டுது பாருங்கள், இந்த மாதிரி இந்த எத்தனாவது எபிசோட் நடந்துகிட்ருக்கு, அதோட ரிவார்டு என்னது, மூவிங் ஆவரேஜ் ரிவார்டு எவ்வளவு, அந்த எபிசோட ரிவார்டு எவ்வளவு, அப்புறம் லாஸ் என்ன, ஸ்டெப்ஸ் என்ன, எந்த ஒர்க்கர் அந்த ப்ராசஸை பண்ணார் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ரெக்கார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் தான் வரும். ஸோ இந்த ரிவார்டு கேல்குலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணது பாருங்க, இந்த பிரிண்டில் தான் அந்த எபிசோடு மூவிங் ஆவரேஜ் ரிவார்டு, எபிசோட் ரிவார்டு, லாஸு, இதெல்லாம் பிரிண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ அது இந்த ரெக்கார்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இருக்குது பாருங்கள், நெக்ஸ்ட்டு ரேண்டம் ஏஜெண்ட், இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் இருக்குது. ஓகே, ரேண்டம் ஏஜெண்ட் அப்படிங்கிற கிளாஸு. இந்த ரேண்டம் ஏஜெண்ட் அப்படிங்கிற கிளாஸ் என்னதுன்னா, இப்போ நம்ம சூஸ் ஆப்ஷனில் என்ன 2 கொடுத்துருக்காங்க இல்லையா, A3Cன்னு ஒன்று, ரேண்டம் ஏஜெண்ட் ஒன்று. ஸோ அந்த ரேண்டம் ஏஜெண்ட் தான் இவர். ஓகே, இவர் வந்து ரேண்டமான ஆக்ஷன்ஸ் எடுப்பார், நம்ம மாடல் சொல்கிற ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டார், ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மாடல் சொல்கிற ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டார், ரேண்டமான ஆக்ஷன்ஸ் எடுப்பார். இங்கே பாருங்கள், self.env ஆக்ஷன் ஸ்பேஸ் சாம்பிள் இருக்கா, எதுக்குன்னா ஒரு ரேண்டமான சம் ஆக்ஷன்ஸை எடுப்பார். ஓகே, நம்ம மாடல் சொல்கிற ஆக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ ரேண்டமான ஆக்ஷன்ஸ் எடுத்து அதனுடைய ரிவார்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இந்த ரேண்டம் ஏஜெண்ட் கிளாஸில் பண்ணியிருக்கோம்.
அதாவது நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் எபிசோட்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு முறையும் ரேண்டம் ஆக்ஷன்ஸ் எடுப்போம். அந்த ரேண்டம் ஆக்ஷன்ஸ் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறோம். ரெஸ்கியூ அப்படிங்கிற இந்த இடத்துல அதனுடைய அந்த டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் சம் பேராமீட்டர்ஸ் இருக்குது இதில். ரிவார்டு, ஆவரேஜ் ரிவார்டு, அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் எவ்வளவு, இது எல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ரேண்டம் ஒரு ஏஜென்ட் மாதிரி. நெக்ஸ்ட்டு மாஸ்டர் ஏஜென்ட் அப்படிங்கிற கிளாஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாஸ்டர் ஏஜென்ட் அப்படிங்கிற கிளாஸ் தான் வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண போகுது. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுனா இந்த ஒர்க்கர்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் அந்த மாடல்ஸை வந்து அப்டேட் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது, அப்புறம் நம்ம டெஸ்டிங் பண்ணுறப்ப அந்த கேமை ப்ளே பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாஸ்டர் ஏஜென்ட் தான் பண்ணுறாரு. ஸோ இதில் பார்ப்போம் இப்போ. ஸோ இந்த கேம் நேம் வந்து காட்போலே V0 வெர்ஷன் 0. ஸோ நம்ம வேணால் அந்த நேம் கூட மாற்றிக்கலாம், அதாவது கேமை மாற்றிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ ஒரு கேமுக்கு ஏற்ற மாதிரி இது கற்றுக்கும். ஸோ என்ன கேம் கொடுத்தாலும் கற்றுக்கும் இது. ஸோ நம்ம கேமுடைய நேம் மட்டும் மாற்றணும், கேமுடைய நேமை மாற்றணும். ஓகே, இந்த கேமுடைய நேமை மாற்றினாலே அந்த என்விரான்மெண்ட் வந்து அது வேறு என்விரான்மெண்ட் சூஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் சேவிங் டைரக்டரி எடுத்துக்குது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் 2 ஸ்டெப் என்னென்னா, அதாவது நம்ம கொடுக்குற அந்த ஆர்குமெண்ட்டில் சேவிங் டைரக்டரின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டைரக்டரி எடுத்துகிட்டு அந்த டைரக்டரி நம்ம முதல்ல இந்த சிஸ்டமில் இருக்கான்னு பார்க்குது. ஓகே, os.path.exist என்ன பண்ணோம்னா இந்த பேத்தில் இருக்கிற இந்த ஃபோல்டர் இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஓகே, ஸோ அந்த ஃபோல்டர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மேக் டைரக்டரிஸ் இருக்கா, அந்த ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த ஸ்டெப்ஸ், 2 லைன்ஸ் ஆஃப் கோட் இது. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு, ஸ்டேட்ஸுடைய சைஸு, ஆக்ஷன் சைஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த 2 கொடுத்து தான் நம்ம வந்து இந்த ஆக்டர் கிரைட்டிக் மாடலை க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டேட் சைஸ், ஆக்ஷன் சைஸ், அதுக்கு தான் இது வேணும். அதுக்கப்புறம் ஆப்டிமைசர் என்னது, ஆடம் ஆப்டிமைசர். நம்ம லேர்னிங் ரேட் வந்து ஆர்குமெண்ட்லேருந்து எடுத்திருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறது இது தேவையில்லை. அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல நம்ம குளோபல் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், குளோபல் நெட்வொர்க்குன்னு இருக்கா, இதுதான் நம்மளுடைய ஆக்டர் கிரைட்டிக் மாடல். ஓகே, ஸோ இந்த மாடலில் தான் நம்ம எல்லா அப்டேட்ஸும் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரே ஒரு மாடல், காமன் மாடல் வச்சுக்கிட்டோம். அந்த காமன் மாடலில் தான் என்ன பண்ணுவோம்னா இந்த இந்த ஒர்க்கர்ஸ் வந்து அந்த என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி அதனுடைய ரிவார்ட்ஸு, அந்த வெயிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த குளோபல் மாடலில். ஓகே, ஸோ இனிஷியலாக நம்ம குளோபல் மாடலுக்கு வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸ்டேட் சைஸ், ஆக்ஷன் சைஸ் கொடுத்து நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறோம். முதல்ல நெட்வொர்க்கு க்ரியேட் பண்ண பிறகு அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணுறோம். காலில் பார்த்தீங்கன்னா ஏதோ கொடுத்துருக்கோம் நம்ம, கன்வெர்ட் டு டென்சார் அப்படின்னு. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரேண்டமான ஒரு ஸ்டேட் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, ரேண்டம் ஸ்டேட் இப்போ கொடுத்துருக்கோம். ஏன்னா ஜஸ்ட்டு அதை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு ஒரு ரேண்டமான ஒரு ஸ்டேட் கொடுத்து அதை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஓகே, இனிஷியலைஸ் பண்ண பிறகு இதோட வந்து இந்த மாஸ்டர் ஏஜென்ட்டுடைய இனிஷியலைசேஷன் ஸ்டெப் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ட்ரெயின், இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ப்ளே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 2 ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரைனிங் ஸ்டெப்புக்கு, இன்னொன்று டெஸ்டிங்க்கு. ஓகே, ஸோ இந்த ட்ரைனிங் ஸ்டெப்பில் இது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் இந்த ஸ்டெப்ஸில். ஓகே, ஸோ இதில் வந்து முதல்ல என்ன அதாவது ரேண்டம் மாடலா இல்லை நம்ம A3C மாடலா அப்படின்னு சூஸ் பண்ணுது. இப்போ நம்ம அந்த ஆர்குமெண்ட்டில் ரேண்டம்னு பாஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம ரேண்டம் ஏஜென்ட் கிளாஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, ரேண்டம் ஏஜென்ட் அப்படிங்கிற கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணோம். அப்படி இல்லைனா நம்ம A3C மாடலை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். A3C மாடல் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒர்க்கர்ஸை க்ரியேட் பண்ணுறது தான், மல்டிபிள் ஒர்க்கர்ஸை க்ரியேட் பண்ணி அட் அ டைம் வந்து ஒரே நேரத்தில் ரன் பண்ண வைக்கிறது தான் வந்து A3C இல்லையா, அதுக்காக இது பண்ணுறோம். ஓகே, அதாவது நம்ம ரேண்டம்னு கொடுத்தோம்னா ரேண்டம் ஏஜென்ட் வந்து ரன் ஆகும். ஓகே, அப்படி ரேண்டம் ஏஜென்ட் கொடுக்கலன்னா நம்ம A3C மாடல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா A3C தான், A3Cயோட இம்ப்ளிமெண்டேஷன் தான். ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு மெமரிக்காக ஒரு வேரியபிள் வச்சுருக்காங்க, ஒரு லிஸ்ட்டு மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது.
நம்ம நம்பர் ஆஃப் சிபிஐ கவுண்ட் எவ்வளோ இருக்கோ நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க்கர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். என்னுடைய இதில் 2 சிபியூஸ் இருக்குது, 2 கோரு. அதனால் வெறும் 2 ஒர்க்கர்ஸ் மட்டும் கிரியேட் ஆச்சு எனக்கு. ஓகே, உங்கள் இதில் மேபி நிறைய கிரியேட் ஆகலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கர்ஸ்னு போட்டு ஒர்க்கர் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கே இருக்குன்னா, இது ஒர்க்கர் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் அவங்க ஆக்சுவலாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே வரும் இது ஒர்க்கர் அப்படிங்கிற கிளாஸ் வரும். இதுதான் இந்த ஒர்க்கர். ஓகே, அந்த ஒர்க்கர் கிளாஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ஆப்ஜெக்டில் நம்ம சம் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஸ்டேட் சைஸு, ஆக்ஷன் சைஸு, குளோபல் மாடலும் பாஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து குளோபல் மாடலுங்கிறது எல்லா ஒர்க்கருக்கும் காமன் தானே. அப்போ இந்த குளோபல் மாடல் எல்லா ஒர்க்கருக்கும் நம்ம பாஸ் பண்ணணும். அந்த குளோபல் மாடலை யூஸ் பண்ணி தான், குளோபல் நெட்வொர்க் யூஸ் பண்ணி தான் நம்ம அப்டேட்ஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஆப்டிமைசர் பாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரிசல்ட் அந்த QU பாஸ் பண்ணுறோம். இதெல்லாம் கேம் நேமு, அப்புறம் சேவிங் டைரக்டரி இதெல்லாம் பாஸ் பண்ணுறோம். ஸோ எத்தனை ஒர்க்கர்ஸ் கிரியேட் பண்ணணும்னா நம்பர் ஆஃப் சிபிஐ கவுண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க்கர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அது வந்து இந்த ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். இந்த ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆன பிறகு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து ஒரு த்ரெட். இப்போ ஓகேங்களா, இந்த ஒர்க்கருங்கிறது ஒரு த்ரெட்டு. அது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம், த்ரெடிங் டாட் த்ரெட் அப்படின்னு. இந்த கிளாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு த்ரெட்டிங்கை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அந்த கிளாஸ்க்காக. ஓகே, அது நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒர்க்கர் டாட் ஸ்டார்ட்னு சொன்ன உடனே அந்த த்ரெட் அண்ணாவும் ரன் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே, இனிஷியலாக இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுத்துருக்கோம். அது ஸ்டார்டிங் ஒர்க்கர் 0, ஸ்டார்டிங் ஒர்க்கர் 1 அப்படின்னு இனிஷியலாக கொடுத்துச்சு பாருங்கள். ஸோ அந்த ஸ்டெப் தான் அது. ஒர்க்கர்ஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த ஸ்டெப்பில் அது பண்ணுறோம். என்ன இது போயிடுச்சா? ஒர்க்கர்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒர்க்கர்ஸை ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு ஒர்க்கரும் வந்து நம்மளுக்கு ஒரு ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்பாரு. அந்த ரிவார்ட்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், மூவிங் ஆவரேஜ் ரிவார்ட்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, இது எதுக்குன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு பிளாட் வந்துச்சு பாருங்கள், அந்த பிளாட் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மூவிங் ஆவரேஜ் ரிவார்டு. எதுக்குன்னா ஒரு எபிசோட் நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ்க்கும் ஒரு எபிசோட்ஸ்க்கும் ஆவரேஜ் ரிவார்டு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த லிஸ்ட் இது. அதாவது இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம், அதாவது ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண பிறகு நம்ம என்ன ஆகும்னா த்ரெட்ஸ் ரன் ஆகும், ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, சைமல்டேனியஸாக ரன் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த ஒர்க்கருடைய இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த இடத்துல வரும். அதுக்கப்புறமா நம்ம மூவிங் ஆவரேஜ் ரிவார்ட் கேல்குலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த இது இருக்குன்னா அந்த ஒர்க்கர்ஸை ஸ்டாப் பண்ணணும். ஸோ w.join கொடுத்தோம்னா அது ஸ்டாப் ஆயிரும். வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா, வெயிட் பண்ணணும் சொல்ல, இல்லை ஸ்டாப் ஆயிரும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ண தான் போகிறேன் எப்படியும். ஓகே, w.join கொடுத்தோன்னே ஸ்டாப் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு பிளாட்டு கொடுத்துட்டு வெளியே கிளம்பி போயிடும், அவ்வளோதான். ஸோ அதோட நம்ம ட்ரைனிங் ஸ்டெப்பு முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து ட்ரைனிங்க்கு நடக்கும். இப்போ நம்ம ஒர்க்கர் அப்படிங்கிற அந்த கிளாஸை பார்க்கலாம். ஓகே, ஒர்க்கர் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே அப்படி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்டிங்க்கு வருவோம். ஓகே, ஒர்க்கர் அப்படிங்கிற கிளாஸ் இருக்குது. இதுதான் கொஞ்சம் ஹியூஜான ஒரு கிளாஸு. ஏன்னா இந்த ஸ்டெப்பில் தான் வந்து நம்ம லாஸ் கேல்குலேட் பண்ணுறது, அப்புறம் அந்த வெயிட்ஸ் அப்டேட் பண்ணுறது எல்லாமே இந்த இடத்துல தான் பண்ணுவோம். இந்த ஒர்க்கர் எல்லா ஒர்க்கர்ஸும் இண்டிவிஜுவல் ஒர்க்கர்ஸு இந்த இந்த ப்ராசஸை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ த்ரெட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு கிளாஸை இதை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஓகே, இன்ஹெரிட் பண்ண பிறகு நம்ம இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, நம்ம அந்த பேராமீட்டர்ஸ்லாம் வாங்கியிருக்கோம். ஓகே, அந்த பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம இந்த செல்ஃப் ஆர்குமெண்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, செல்ஃபில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா நெக்ஸ்ட்டு வந்து ரன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரன்னு நம்ம ஒர்க்கர் டாட் ஸ்டார்ட்னு கொடுத்த உடனே இந்த ரன் ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகும். இந்த ரன் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ்க்கு ஒரு எபிசோட்ஸ்க்கும் அந்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஸ்டேட்டு கொடுத்து ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு ஆக்ஷன் போடும். அந்த ஆக்ஷனுடையக்கு சில ரிவார்ட்ஸ் வரும். அந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே போவோம். ஒரு எபிசோடுக்குள்ள ரிவார்ட்ஸ் அப்படின்னு அதுக்காக இந்த பேராமீட்டரு. அதுக்கப்புறம் மெமரின்னு ஒரு இது வச்சுருக்கோம். மெமரின்னு வச்சுருக்கோம் இல்லையா, மெமரிங்கிறது ஒரு கிளாஸ். இதில் வந்து என்னென்ன ஸ்டேட்ஸ் வந்தது, என்னென்ன ஆக்ஷன் நம்ம எடுத்தோம், அந்த ஆக்ஷன்ஸ்க்கெல்லாம் என்னென்ன ரிவார்ட்ஸ் வந்தது, அது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு எபிசோட்ஸ்க்கும். ஓகே,
எவ்ரி எபிசோட்ஸ்க்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே, மெமரி அதான் கிளாஸ் இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு எபிசோட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ணுவோம். ஸோ ஒரு எபிசோடுக்கு மட்டும்தான் இந்த மெமரி, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து கிளியர் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எபிசோடைய மெமரிஸ் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்வி ரீசெட் பண்ணுறோம். நமக்கு ஒரு கரண்ட் ஸ்டேட் இருக்கு. இப்போ இதுதான் நம்மளுடைய கரண்ட் ஸ்டேட்டு. இந்த கரண்ட் ஸ்டேட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த மாடல் கிட்ட கொடுத்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகே, அந்த மாடல் கிட்ட கொடுத்து ப்ரெடிக்ட் பண்ணுறப்ப நமக்கு 2 வேல்யூஸ் கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன். ஒன்று லாகிட்ஸ், அந்த வேல்யூ டெஸ்ட் பாலிசி இட்ரேஷனுக்கு, இன்னொன்று வேல்யூ டெஸ்டருக்கு. இதில் பாலிசி இட்ரேஷனுக்கு அந்த வேல்யூ எடுத்துட்டோம். லாகிட்ஸுங்கிறது பாலிசிட்ரேஷனுக்கு, சாரி ஆமாம் பாலிசி இட்ரேஷன் கரெக்ட். அது நம்ம என்ன பண்ணுறோம், சாஃப்ட் மேக்ஸ்க்குலாம் அனுப்புகிறோம். சாஃப்ட் மேக்ஸில் எதுக்கு அனுப்புகிறோன்னா, நமக்கு வந்து சப்போஸ் 4 ஆக்ஷன்ஸ் இருக்குன்னு வைங்களேன், 4 டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ்குள்ள ப்ராபபிலிட்டிஸாக நமக்கு கொடுக்கும். அதோடைய மேக்ஸிமம் எடுத்தால் தான், அதாவது ஆர்க் மேக்ஸ் எடுத்தால் தான் அது நம்மளுடைய ஆக்ஷனாக இருக்கும். ஓகே ஓகே இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ப்ராபபிலிட்டிஸ்லேருந்து ஒரு ஆக்ஷனை நம்ம சூஸ் பண்ணுறோம். அதான் சாய்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆக்ஷன் சைஸுக்குள்ள அந்த ப்ராபபிலிட்டிஸ்லேருந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷனை நம்ம எடுக்கிறோம். நம்ம சூஸ் பண்ண ஆக்ஷனை எடுக்கிறோம். அந்த சூஸ் பண்ண ஆக்ஷன் எடுத்ததுனால ஒரு ஸ்டேட் சேஞ்ச் ஆகிருக்கும், அதுக்கான ரிவார்டு கிடைக்கும். டன்னுங்கிறது மேபி நம்ம எடுத்த ஆக்ஷன்னால அந்த கேம் வந்து என்ன ஆயிருக்கலாம், எண்ட் ஆயிருக்கலாம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த கேம் சப்போஸ் எண்ட் ஆயிடுச்சுன்னா ரிவார்டு வந்து -1ங்கிற ரிவார்டு நம்ம கொடுத்துருவோம். கேம் வந்து முடிஞ்சிச்சு அது அதனால். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த ரிவார்டை வந்து ஆட் பண்ணிகிட்டே போவோம். ஓகே, எபிசோடு ஒரு எபிசோடு இந்த ரிவார்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே போவோம். அதுக்கப்புறம் அந்த மெமரியில் அந்த எபிசோடுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணிடுவோம். ஓகே, ஸ்டோர் பண்ண பிறகு இந்த பாருங்கள், இது என்னதுன்னா நம்ம அப்டேட் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா. எப்போ அப்டேட் பண்ணி சொல்லியிருந்தோம்னா, இந்த இனிஷியலாக நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருப்போம், அப்டேட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு. அப்டேட் ஃப்ரீக்வன்சிங்கிறது அதாவது 20 ஸ்டெப்ஸ்க்கு ஒரு தடவை நம்மளுடைய மாடல் அப்டேட் பண்ணணும் இல்லையா, அந்த ஸ்டெப் தான் இது. என்ன பண்ணுறோம், 20 ஸ்டெப்ஸ்க்கு ஒரு தடவை அந்த மாடலை அப்டேட் பண்ணுறோம். இந்த இடத்துல அதுதான் இருக்குது, டைம் கவுண்ட் ஈக்குவல் டு அப்டேட் ஃப்ரீக்வன்சி இருந்தால் அந்த மாடலை நம்ம அப்டேட் பண்ணணும். ஓகே, என்ன பண்ணுறோம், அப்டேட்டில் வந்து நம்ம கிரேடியன்ட் ஆப் யூஸ் பண்ணி லாஸை கேல்குலேட் பண்ணுறோம். அந்த லாஸை கேல்குலேட் பண்ணி அந்த லாஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிரேடியன்ஸை கேல்குலேட் பண்ணுவோம். அந்த கிரேடியன்ஸ் மூலயமா நம்ம ஆப்டிமைசர் யூஸ் பண்ணி நம்ம வெயிட்ஸை வந்து அப்டேட் பண்ணுவோம். ட்ரெயினபிள் வெயிட்ஸுங்கிறது நம்மளுடைய அந்த வெயிட்ஸ் தான், மாடலுடைய வெயிட்ஸு, குளோபல் மாடலுடைய வெயிட்ஸு. அதை நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே போவோம். ஓகே, இவங்க வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 மாடல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒர்க்கர் வந்து லோக்கலில் ஒரு மாடல் யூஸ் பண்ணுது. இந்த பிக்சர் இன்னும் கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே குளோபலில் ஒரு மாடல் இருக்குது, லோக்கலில் ஒரு மாடல் இருக்குது, தெரியுதா. இந்த லோக்கல் மாடல் மூலயமா அதை அப்டேட் பண்ணி இதனுடைய வெயிட்ஸை அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. அந்த மாதிரி தான் இது நடக்குது. ஸோ லோக்கல் மாடலுக்கும் அது வந்து என்ன பண்ணுதுன்னா வெயிட்ஸை வந்து அப்டேட் பண்ணுது. அந்த வெயிட்ஸை மறுபடியும் இந்த இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது, நம்ம குளோபல் மாடலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுது. ஓகே, அதுக்கப்புறம் மெமரியை கிளியர் பண்ணிடுறோம். அந்த டைம் கவுண்ட் முடிஞ்ச பிறகு மெமரியை கிளியர் பண்ணிடுறோம். டைம் கவுண்ட் மறுபடியும் 0ன்னு ஆகிடுது. ஓகே, ஸோ 20 தடவைக்கு ஒரு முறை, 20 முறைக்கு ஒரு முறை வந்து நம்ம அந்த அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இது வந்து அப்டேட் ஸ்டெப்ஸு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த கேம் முடிஞ்சா இல்லையான்னு பார்க்குறோம். அந்த கேம் என்ன பண்ணுறோம், முடிஞ்சா இல்லையான்னு பார்க்குறோம். அப்படி முடிஞ்சிச்சுன்னா ஜஸ்ட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், பிரிண்ட் பண்ணுறோம். என்ன பிரிண்ட் பண்ணுறோன்னா, அந்த மாடல் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஓகே, எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணிடுவோம். டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ ரிவார்டு கிடச்சிருக்கு இது எல்லாத்தையும் இந்த இடத்துல பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள், லாஸ்ட்டாக நம்ம கொடுக்கோம். அது இல்லைங்க, இந்த கொடுத்துருக்கு பாருங்கள், லாஸ்ட்டில் கிடையாது, 20 ஸ்டெப்ஸ்க்கு ஒரு முறை இந்த மாதிரி பண்ணுது. எபிசோட் ஸ்கோர் வந்து எபிசோட்ஸோடைய ஸ்கோர் எவ்வளவு, அந்த மாடல் வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு அந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இடத்துல நம்ம பின் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்குடைய அந்த குளோபல் எபிசோட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம்
லோக்கலுடைய இந்த எபிசோட்ஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். ஏன்னா இது இப்போ பண்ணது எல்லாமே ஒரு எபிசோடுக்கு மட்டும்தான். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடுக்கு. அந்த மாதிரி மல்டிபிள் எபிசோட்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஓகே, எவ்வளோ எபிசோட்ஸ் நம்ம பண்ணுவோம்னா நம்ம கொடுத்த சைஸ், நம்ம 300 கொடுத்துருந்தோம்னா 300 எபிசோட்ஸ்க்கும் நடக்கும், இல்லை 100 கொடுத்துருந்தோம்னா 100 எபிசோட்ஸ்க்கு நடக்கும், அந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா டைம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். கரண்ட் ஸ்டேட் வந்து நியூ ஸ்டேட்டாக மாற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த ஆக்ஷன் வந்து எடுத்துட்டோம். அந்த ஆக்ஷன் எடுத்த பிறகு வர்றது தான் நியூ ஸ்டேட்டு. ஓகே, அதை வந்து கரண்ட் ஸ்டேட்டில் மறுபடியும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கரண்ட் ஸ்டேட் தான் மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் இட்டரேஷனில் அந்த கரண்ட் ஸ்டேட்டை யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் கியூ இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், நன் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுவோம். எதுக்கு நன்னு ஸ்டோர் பண்ணுறோமா? ஓகே, ஐ திங்க் வந்து இது வரும் சொல்கிறேன். இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் நம்ம நன்னு சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் லாஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது எங்கே யூஸ் பண்ணியிருப்போம்னா இந்த இடத்துல பாருங்கள். அதாவது நம்ம இந்த ஸ்டேட்டுக்கு நம்ம அந்த லாஸை கேல்குலேட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா A3Cயில் பொறுத்த வரைக்கும் அதனுடைய லாஸ் கேல்குலேட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட பாலிசி ட்ரேஷனும் இருக்குது, வேல்யூ ட்ரேஷனும் இருக்குது. ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து வேல்யூ லாஸை வந்து கேல்குலேட் பண்ணணும். அதுதான் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுடைய டோட்டல் லாஸாக இருக்கும். ஸோ வேல்யூ லாஸ்க்கு பாருங்கள், ரிவார்ட் மைனஸ் வேல்யூ ஆஃப் எஸ் ஹோல் ஸ்கொயர் தான் நம்மளுடைய வேல்யூ லாஸு. ஓகே, பாலிசி லாஸில் வந்து மைனஸ் லாக் ஆஃப் பை எஸ் மல்டிப்ளை பை ஆக்ஷனு இன்ட்டு பீட்டா இன்ட்டு ஹெச் ஆஃப் பை அப்படின்னு இருக்கு. ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இந்த பாலிசி லாஸு. அதுதான் இந்த ஸ்டெப்பில் அவங்க பண்ணியிருப்பாங்க எல்லாமே. இனிஷியலாக நம்ம வந்து 2 வேல்யூஸ் வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா, பாலிசி லாஜிட்ஸ் ஒன்று, வேல்யூஸ்னு ஒன்று. அந்த ரெண்டுமே இதில் யூஸ் ஆகும். பாருங்கள், கம்ப்யூட் லாஸில் வந்த உடனே நமக்கு வந்து இந்த லோக்கல் மாடலில் கொடுத்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். இது ஜஸ்ட் ரிவார்டு தான், தேவையில்ல நமக்கு டிஸ்கவுண்ட் ரிவார்ட்ஸு. எந்த இடத்துல வருதுன்னா ஓகே அட்வான்டேஜ் இந்த இருக்கு பாருங்கள், வேல்யூ லாஸ். ஸோ வேல்யூ லாஸ் தான் வந்து இந்த லாஸ் ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அது என்னது ரிவார்டு மைனஸ் வேல்யூ, ரிவார்டு மைனஸ் வேல்யூ. இந்த பாருங்கள், இது வந்து நம்மளுடைய ரிவார்டு, டிஸ்கவுண்ட் ரிவார்ட்ஸு. இந்த இடத்துல இருக்கு இல்லையா டிஸ்கவுண்ட் ரிவார்ட்ஸ், இது நம்ம ரிவார்ட்ஸு. வேல்யூஸுங்கிறது நம்ம இந்த மாடலில் ப்ரெடிக்ட் பண்ணி வருது. ஓகே, மாடல் நமக்கு 2 வேல்யூஸ் ஒன்று கொடுக்கும் இல்லையா, லாகிட்ஸ் ஒன்று, வேல்யூஸ் ஒன்று. இந்த வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதாவது சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இதுலேருந்து நம்மளுடைய டிஸ்கவுண்ட் இந்த ரிவார்ட்லேருந்து மைனஸ் பண்ணால் நம்ம அதுதான் நம்மளுடைய அட்வான்டேஜ். அந்த அட்வான்டேஜ் நம்ம ஸ்கொயர் பண்ணால் நம்மளுடைய வேல்யூ லாஸ் கிடச்சிரும். ஓகே, அதே மாதிரி பாலிசிக்கு நம்ம கேல்குலேட் பண்ணுறோம். பாலிசி கொஞ்சம் கஷ்டமாக வரும். அது அந்த இது வந்து பாலிசி பார்த்தீங்கன்னா நமக்கு சாஃப்ட் மேக்ஸ் தான் வேணும். சாஃப்ட் மேக்ஸ்லேருந்து நம்ம சாஃப்ட் மேக்ஸ்க்கு வந்து 4 வேல்யூஸ் கொடுக்கும் இல்லையா, ப்ராபபிலிட்டிஸாக கொடுக்கும் இல்லையா, அதுக்கான லாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சாஃப்ட் மேக்ஸ் கிராஸ் என்ட்ரோபி யூஸ் பண்ணுறோம். கிராஸ் என்ட்ரோபி ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும், அந்த லேபிள்ஸாக இருக்கிற அந்த வேல்யூஸ்க்கு நம்ம லாஸை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, அதில் வந்து நம்ம லேபிள்ஸ் கொடுப்போம், அப்புறம் லாகிட்ஸ் கொடுப்போம். அதாவது ட்ரூ அண்ட் ப்ரெடிக்டட். ஓகே, அதுதான் இந்த ட்ரூ அண்ட் ப்ரெடிக்டடுக்குள்ள இந்த லாஸ் நமக்கு கொடுத்துருக்கு, அதான் என்ட்ரோபி கொடுத்து பண்ணியிருக்கோம். ஓகே, அப்புறம் பாலிசி லாஸும் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். எதை வச்சு, மெமரி ஆக்ஷன்ஸ் வச்சு, அப்புறம் லாகிட்ஸை வச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். பாலிசி லாஸையும் அந்த அட்வான்டேஜ் நம்ம கேல்குலேட் பண்ணோம் இல்லையா, அது ஆக்சுவலாக இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாகவே இருக்குது, என்னன்னே தெரில. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க, மைனஸ் ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணல போல் அவங்க, இதுதான் இந்த ஈக்குவேஷனு. ஓகே, மைனஸ் லாக், ஓகே லாக் ஆஃப் பைஎஸ் மைனஸ் இன்ட்டு என்ட்ரோபி. ஓகே ஐ திங்க் இவங்க இந்த ஸ்டெப்பு தான் இதுன்னு நினைக்கிறேன். 0.01 இன்ட்டு என்ட்ரோபி தான் இந்த ஸ்டெப்பு மைனஸில் பண்ணியிருக்கோம்.
மைனஸ் லாக் ஆஃப் ஐஎஸ் இன்டி ஐஎஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரெடியூஸ் மீன் பண்ணுறோம். எதுக்குன்னா இந்த 2 லாஸையும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம், வேல்யூ லாஸையும் பாலிசி லாஸையும். அது நம்மளுடைய டோட்டல் லாஸாக இருக்கும். இந்த டோட்டல் லாஸை வச்சு தான் நம்ம கிரேடியன்ஸ் கேல்குலேட் பண்ணுவோம், டோட்டல் லாஸ். அதுக்கப்புறம் நம்ம வெயிட்ஸை அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து கம்ப்யூட் இந்த லாஸுடைய ஃபங்க்ஷன்ஸு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இது. இது வந்து ஒரு த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலை பண்ணுது. இந்த ஒரு ஒர்க்கர் வந்து இவ்வளோ வேலை பண்ணுறாங்க. அதே மாதிரி மல்டிபிள் ஒர்க்கர்ஸ் வந்து அட் அ டைம் பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் பண்ணும் பொழுது நமக்கு சீக்கிரமாக முடியும் அந்த ப்ராசஸ்ஸு. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆர்குமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங்காக இல்லை டெஸ்டிங்காக. சப்போஸ் அந்த ஆர்குமெண்ட்டில் நம்ம ட்ரெயின் கொடுத்துருந்தோன்னா அந்த மாஸ்டர் நம்மளுடைய இது என்ன பண்ணுவார், ஒர்க்கர் என்ன பண்ணுவார்னா ட்ரைனிங் ஆரம்பிப்பார். இல்லைனா நம்ம அந்த கேமை விளையாடுவார். ட்ரைனிங் கொடுக்கலன்னா ப்ளே நம்ம இந்த கேமை விளையாடணும் இல்லையா, அது அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த கோடு. ஷேர் பண்ணிட்டேன்ல அந்த லிங்க்கு. ஓகே, ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏன்னா இது மற்ற இது நான் பார்த்தேன், நிறைய கோட்ஸ் வந்து இருக்குது இந்த ரிசோர்ஸஸில். ஆனால் எனக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுது, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்குது. மற்றவங்க பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவங்க டிஃப்ரெண்ட் இது யூஸ் பண்ணுறாங்க, பைடார்ச் யூஸ் பண்ணுறாங்க. டென்சர்ஃப்ளோவில் இது கிடச்சிது, அதனால் எடுத்துக்கிட்டேன். ஓகே, டவுட்ஸ் இருக்கா ஏதாவது? ஒரு ஃப்ளோவில் போயிடுச்சு. இன்னொரு தடவை பார்த்தா தெரிஞ்சிடும். எனக்கே இனிஷியலாக இன்னும் ஒன்றும் புரியல, ரொம்ப ஹியூஜாக இருந்துச்சு ஃபைல் வேறு. ஏன்னா 300 லைன்ஸ் இருக்குது. அது வந்து கொஞ்சம் அப்படியே உட்காந்து படித்து பார்த்தா தான் தெரியும். அது புக் ரீட் பண்ணுற மாதிரி நம்ம கோடு ரீட் பண்ணணும். கோடு ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இனிஷியலாக எனக்கு பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு, என்னடா இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. டவுட்ஸ் இருக்கா? முடிச்சுக்கலாம் இதோட. ஓகே ஓகே. ஓகே, ஸோ எங்களுடைய வெப்சைட் வந்து bigdatahands.com. ஐ திங்க் சம் வீடியோஸ் வந்து இன்னும் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது இன்றைக்கெல்லாம் அப்லோட் பண்ணுவார் அவர். ஐ திங்க் நேற்றுடைய வீடியோ மறுபடியும் எடுக்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் இல்லை, அதனால் மறுபடியும் எடுக்கணும் அது. ஓகே, அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மீட்டப் அப்லோட்ஸ், மீட்டப் வீடியோஸில் இருக்கும். 39 வரைக்கும் தான் போட்டிருக்காங்க, 39 வரைக்கும் தான் இருக்குது, இன்னும் போடணும், அது அப்லோட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எங்கள் யூடியூப் சேனல் வந்து சேம் bigdatahands.com. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எங்களுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து என்ன அல்காரிதம்னா ட்வின் டிலேடு டிடிபிஜின்னு நினைக்கிறேன், வாயிலே நுழைய மாட்டேங்குது. அந்த ஒரு அல்காரிதம் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ அது வரைக்கும் நாளைக்கு சந்திக்கலாம் நம்ம. பாய்.